You are watching VM Khalilur Rahman. அஸ்ஸலாமு அலைக்கும். நகராட்சி தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வார்டுகளை சீரமைக்க வேண்டும். சட்டப்பேரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற கட்சி தலைவர் SSP சையது ஃபாரூக் பாஷா கோரிக்கை. சென்னை, ஆகஸ்ட் 25. நகராட்சி தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வார்டுகளை சீரமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற கட்சி தலைவர் SSP சையத் ஃபாரூக் பாஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று 24/5/2026 திங்கட்கிழமை அவர் பேசியதாவது: பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இத்தருணத்தில் எனது கருத்துக்களை இச்சபையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடைபெறும் போது, குறிப்பாக மானிய கோரிக்கைகள் விவாதிக்கப்படும் போது, சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அதிகாரிகளும் இச்சபையிலே அமர்ந்து லாபியில் குறைகளையும் நிறைகளையும் கேட்பது மரபாக இருக்கிறது. மரபுகள் சட்டத்தை விட மேன்மையானது என்பதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். நகராட்சி வார்டுகளின் மறுசீரமைப்பு வாக்காளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் வீடுகளின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் சீரமைத்து சமூக நீதியை எதிர்பார்க்கும் பிரதிநிதித்துவத்திற்கு விரோதமாக அமைந்துவிட்டது. எனவே வரும் நகராட்சி தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வார்டுகளை சீரமைக்க அரசு முன் வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகிறேன். மக்கள் தொகை கணக்கீட்டால் 1986 ஆண்டிற்கும் 2026 ஆண்டிற்கும் இடையே ஒப்பிட்டு பார்க்கும் போது 100% உயர்ந்திருக்கிறது. ஆனால் வார்டுகளின் எண்ணிக்கைகளோ உயர்த்தப்படாமல் இருப்பது கவனிக்கத்தக்கது. மின்சார துறையிலும் சுகாதாரத்துறையிலும் பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதல்வர் வழங்கியதை நாடு அறியும். நாடு போற்றும் நல்லவர் நம் முதல்வர். அவர்கள் தாயுள்ளம் கொண்டு நகராட்சி நிர்வாகத்தின் சுமைகளை கருத்தில் கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பிட ஆவண செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ளுகிறேன். பல பணி நியமனங்களை ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நிர்பந்தங்களாக இருப்பதை கவனத்தில் கொண்டு வேலையில்லா திண்டாட்டத்தை தவிர்த்திட நேரடி பணி நியமனங்கள் தேவை என்பதை கவனத்தில் ஈர்த்திட முயல்கிறேன். வானம்பாடி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஜாஃபராபாத் ஊராட்சிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என
கேட்டுக்கொள்ளுகிறேன். வாணியம்பாடி நகரத்திற்கும் ஆலாங்காயம் ஒன்றியத்திற்கும் இணைக்கும் நியூ டவுன் ரயில்வே பாலம் LC-81 உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கவனத்தில் கொண்டு அப்பாலத்தின் பணிகளை துரிதப்படுத்திட மாநில நெடுஞ்சாலை துறைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாணியம்பாடி நகர பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்திட நிர்வாக ரீதியான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதை கவனத்தில் கொண்டு அதற்கான நிதியை தமிழக அரசு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 2006 ஆண்டு தமிழ்நாட்டின் ஒதுக்கீடு வளர்ச்சிக்கு பட்ஜெட் நிதி ரூபாய் 55,000 கோடியாக இருந்தது. தற்போது மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சியில் 4,72,585 கோடியாக உள்ளது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டுக்கான நிதி அன்று முதல் இன்று வரை 3 கோடிக்கு மிகாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மொத்த பட்ஜெட் தொகை உயரும் பட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆண்டுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி குறைந்தபட்சம் 10 கோடியாக உயர்த்தப்பட வேண்டும். இவ்வாறு உயர்த்தப்பட்டால் இது மக்களின் நம்பிக்கைக்கும் தேவைகளுக்கும் வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாணியம்பாடி தொகுதியில் வாணியம்பாடி நகர எல்லைக்கு அருகாமையில் லாலா ஏரி என்னும் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. அதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக 1000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட வளாகம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே, திங்கட்கிழமை மனு நாள் என்பது மண்டே பெட்டிஷன் மரபாக தொடர்கிறது. இதேபோல வட்டாட்சியர் அலுவலகங்களில் களப்பணிக்கு என ஒரு நாள் மற்றும் நிர்ணயிக்கப்பட வேண்டும். மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக தாலுகா அலுவலகங்களுக்கு செல்லும் போது தாசில்தார் உள்ளிட்ட இதர அதிகாரிகள் VAO RI ஒன்று களப்பணிக்கு சென்றுள்ளனர் என்றும் அல்லது கலெக்டர் மீட்டிங் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த காரணங்கள் வாரம் முழுவதும் சாமானிய மக்களை அலைக்கழிக்கிறது. தாலுகா நிர்வாகம், தாலுகா ஆபீஸ் நிர்வாகம் வெளிப்படையாக மக்கள் அணுக எளிமையாக இருக்க வேண்டும். எனது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரத்து கால்வாய்கள் மற்றும் ஆறுகளின்
கரைகளை சீரமைக்கும் எல்லைக்கர்கள் அமைக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அங்கு வாழக்கூடிய ஏழை தொழிலாளர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் வழங்கிட வேண்டும் என்றும், அல்லது சிறுபான்மையினர் மற்றும் பிற்பட்டோர் நலத்துறையின் மூலம் வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் பேசினார். நன்றி.